ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 16/5/2025 வைகாசி மாதம் 2ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், அற்புதமான வெள்ளிக்கிழமை, அருமையான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கின்றது, சுப முகூர்த்த நாள். இன்றைக்கு மாலையிலே விநாயகப் பெருமானுடைய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் பார்த்து ரசித்து விநாயகப் பெருமானை வணங்கும் அன்பர்களுக்கெல்லாம் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். அதேபோல் இன்றைய நாளிலே சுப முகூர்த்தம் காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று இல்லாமை என்ற இல்லாமை போக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு டேக் இன்றைய நாளிலே, இன்றைக்கு நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே இணைகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றோம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:27 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:54 வரை மூலம், அதன் பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:05 பிறகு தேய்பிறை சதுர்த்தி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 2:54 வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை மன சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடியும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மேஷ ராசியினருக்கு மிக மிக அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு, நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடவே கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். அதேபோல் வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜெபித்துக்க வேண்டிய நாள். உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் என்பது மன அமைதியை தருகின்ற நாமம். ஆகவே ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமைந்து வாழ்க்கையிலே ஒரு நிலைக்கு வருவீர்கள். அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே ஒரு தெளிவு உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வெற்றிகரமான நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அதேபோல் உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மாலையிலே சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள், மனதை அரித்து கொண்டிருக்கின்ற கடன் பிரச்சனை தீரும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் ஒரு வகையிலே. ஆகவே இன்றைய நாளிலே இன்று நாளும் கோளும் உங்களுக்கு நன்மைகள் செய்ய காத்திருக்கின்றது. அந்த நன்மைகளை எப்படி பெற வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அதேபோல் மாலையிலே விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள். சங்கடகர சதுர்த்தி நல்ல நாள். விநாயகப் பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உங்களுடைய வயதுக்கு ஏற்ப நல்லது நடக்கும். உங்களுடைய வயதுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை கிடைக்கும். உங்களுடைய வயதுக்கு ஏற்ப நல்லவை நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் அமையும். பெரியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் அமையும். இப்படி வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள்.
விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுவதற்கான வழிகள் பிறக்கும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அதேபோல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அதேபோல் வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் உங்களுடைய காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி தேடி வரும். அதேபோல் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த வகையில் எல்லா விஷயங்களிலுமே வெற்றிகள் தேடி வரும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பணவரவு அதிகரித்து பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. சீர்மிகு நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். வேலையிலே சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே சற்று கெடுபலன்கள் கூடுதலாக இருக்கின்றது. அவற்றை தவிர்ப்பதற்கு மாலையிலே சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள். விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். கெடுபலன்கள் குறையும். சுபபலன்கள் அதிகரிக்கும். வாழ்த்து. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி பெறுகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளிலே நல்ல வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே காலையிலே மகாலட்சுமி வழிபாடும் மாலையிலே விநாயகப் பெருமான் வழிபாடும் செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பெரிய மனக்குழப்பங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மேன்மை ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கையிலே ப்ரமோஷன் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். கோமாதா, அதாவது பசுவை ரட்சிப்பவர்களுக்கு 33 தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி இந்த நாட்களிலே பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது என்பது நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை நீக்கும். அதேபோல் மாதத்திலே ஒரு நாள் ஏதேனும் ஒரு கோசாலைக்கு சென்று அங்கிருக்கின்ற பசுமாடுகளுக்கெல்லாம் பசுக்களுக்கெல்லாம் நாம் சேவை செய்தால் அது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்து தரும். கோமாதா எங்கெல்லாம் இருக்கின்றாளோ, கோமாதா இருக்கின்ற இடத்திலே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் குடியிருக்கும். ஆகவே கோ சம்ரக்ஷணம் என்பது பசுக்களை பாதுகாப்பது என்பது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கோ சம்ரக்ஷணம் என்பது நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும். இன்றைக்கு ஆன்மீக தகவலிலே கஞ்சனூர் க்ஷேத்திரத்திலே பிறந்து சிவநாம சித்தாந்தம் செய்து பல அற்புதங்களை நிகழ்த்திய ஸ்ரீஹர தத்தாச்சாரியார், இவர் தை மாத சுக்ல பஞ்சமி அன்று இவருக்கு ஆராதனை தினம் வரும். கஞ்சனூரிலே அருள் புரிகின்ற அக்னீஸ்வரருடைய சிறந்த பக்தராக சிவநாம சித்தாந்த நூல்களை எல்லாம் எழுதியவர் இவர். கஞ்சனூரிலே ஒரு ஏழை பிராமணர் தான் வளர்த்து வருகின்ற பசுமாட்டிற்கு தீவனமாக ஒரு மிகப்பெரிய வைக்கோல் கட்டை வாங்கி கொண்டு தலையிலே சுமந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த காலத்திலே இப்படியெல்லாம் செய்வார்கள். வைக்கோல் பிரி வாங்கி வருவார்கள் பசுக்களுக்கு தருவதற்காக. அப்படி இந்த ஏழை பிராமணர் தன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற பசுவிற்கு வைக்கோல் பிரி வாங்கி வந்தார். அந்த பிரியானது சுமந்து வந்தார். நல்ல வெயில் நேரத்திலே அவர் வந்து கொண்டிருந்தார். வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அந்த சரியான வெளிச்சம் தெரியாத ஒரு நிலையிலே வைக்கோல் கட்டை கீழே போட்டார். அது அங்கே கட்டப்பட்டிருந்த பிறந்து சில நாட்களே ஆன ஒரு கன்றுக்குட்டியின் மேலே விழுந்துவிட்டு அந்த கன்றுக்குட்டியானது எதிர்பாராத விதமாக இறந்து போயிற்று. அந்தனர் அறியாமல் இந்த பிழையை செய்திருந்தாலும் கோஹத்தி, அதாவது பசுவை கொல்வது என்பது மகா பாவம்
இந்த பாவத்துக்கு விமோசனம் என்ன என கலங்கி போனார். பிராயச்சித்தம் தேடி இந்த ஹரதத்தரிடம் வந்தார். அவரிடம் கேட்டால் இதற்கான பிராயச்சித்தம் கிடைக்கும் என்று அவர் வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டின் கதவின் நிலை மிகவும் உயரம் குறைவாக இருந்தது. அவர் தலையில இடித்து அடிபட்டு விட்டது. சிவ சிவ சிவா என்று சொல்லியபடியே அந்த இடியின் வேதனை தாங்க முடியவில்லை இவரால். என்றாலும் சிவசிவா என்று கூறிக்கொண்டு உள்ளே போனார். இந்த அந்தரிடம் வந்த ஹரதத்தர், சுவாமி, இவர் உள்ளே வந்தவுடன் ஹரதத்தர் இவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து வணங்கி வரவேற்றார். அந்தனருக்கோ ஒன்றும் புரியவில்லை. அவர் பதறி போனார். ஹரதத்தரிடம், சுவாமி, நீங்கள் எத்தனையோ படித்தவர், பண்பாளர், மிகப்பெரிய ஒரு வித்தை உள்ளவர், நீங்கள் என்னை வணங்கலாமா என்று கேட்டார். அவர் சொன்னார், அக்னீஸ்வரரின் பரம பக்த சிரேஷ்டரான தாங்கள் கோஹத்தி செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடி என்னை வணங்கலாமா என கேட்டார். அதற்கு ஹரதத்தர் சொன்ன பதில், ஐயா, நீங்கள் என் வீட்டிற்குள் நுழையும் போது பரம அம்சமான அந்த சிவநாமத்தை இருமுறை உச்சரித்தீர்கள். அதற்காக உங்களை நான் வணங்கினேன். நீங்கள் தலையிலே இடிபட்ட நிலையிலே கூட எதேச்சையாக இந்த சிவநாமத்தை சொன்னாலும் சிவ என ஒரு முறை சொன்னவுடன் நீங்கள் அந்த நொடி வரை செய்த எல்லா பாவங்களும் உங்களை விட்டு போய்விட்டது. அடுத்து சொன்ன சிவநாமத்தால் உங்களுக்கு சிவலோக வாச பாக்கியம் பெற்றவர் ஆனீர்கள். அதற்காக என உங்களை நீங்கள் இருமுறை இந்த சிவநாமத்தை சொன்னீர்கள். அந்த சிவநாமத்தை கேட்ட புண்ணியம் எனக்கு கிடைக்க செய்தீர்கள். அதற்காகத்தான் உங்களை நான் நமஸ்கரித்தேன் என்றார். தன்னை அறியாமலேயே சொன்ன ஒரே ஒரு சிவநாமத்தினாலே ஏற்கனவே செய்த மிகப்பெரிய பாவம் என கருதப்பட்ட அந்த பசுவை கொன்ற பாவம், அது உள்ளிட்ட எல்லா பாவங்களும் அவருக்கு தீர்ந்து போனது. இன்னொரு சிவநாம சொன்ன காரணத்தினாலே சிவலோக பதவியும் கிடைக்கும், இறந்தவுடன் முக்தி கிடைக்கும் என்பது இந்த சிவநாமத்தினுடைய மகிமை. பகவன் நாம சித்தாந்தம் செய்த ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இதையேதான் பலமுறை பகவன் நாம ரசாயனம், பகவன் நாம ரசோதயம் ஆகிய 2 கிரந்தங்களிலே இதனை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கின்றார். ஒரு சமயம் வாசலிலே நெல் உலர்த்தி இருந்தது. அதை ஒரு காளை தின்ன வந்தது. ஆச்சாரியார் ஒருவர் அதன் அருகிலே போய் நெல்லை கூட்டி காளைக்கு கொடுத்து உண்ண வைத்தார். அவர் தாயார் இதை பார்த்துவிட்டு, அவர் தாயார் அஞ்ஞானி, அதாவது கொடுக்க வேண்டும் என்ற குணம் இல்லாதவர். அந்த அஞ்ஞானத்தால் காளையை அடித்து விரட்டி விட்டார் அவருடைய தாயார். ஹரதத்தர் சொன்னார், அம்மா, என்ன காரியம் செய்தீர்கள்? வாயில்லா ஜீவனாயிற்றே என்று கத்தினார். வாயில்லா ஜீவனை விரட்டலாமா? அதுவும் உண்ண வரும்போது விரட்டலாமா? அந்த காளையானது எத்துணை பசியோடு வந்ததோ என கலங்கி போனார். தாயார் சாயந்தரம் சிவபூஜா நிவேதனத்துக்கு அரிசி இல்லை, இந்த நெல்லைத்தான் குத்தி உபயோகிக்கவிருந்தது. அதை இப்போது காளை சாப்பிட்டு விட்டால் சிவ பூஜைக்கு நான் என்ன செய்வேன் என தாயார் சொன்னார். இது நடந்த 7-8 நாழிகைக்கு பின் சிவலிங்க பூபதியிடமிருந்து 200 அரிசி மூட்டைகள் வந்திறங்கின. தாயாரும் வந்து பார்த்து ஆனந்தமடைந்தார். அரிசியை கொண்டு சேவகர்கள் அரசர் 400 மூட்டைகள் அனுப்பியதாகவும் வழியிலே 200 மூட்டைகள் நதி பிரவாகத்திலே போய்விட்டன என்று சொல்லி வருந்தினார்கள். 200 மூட்டைகள் போய்விட்டது என மிகவும் வருத்தத்தோடு இவரிடம் சொன்னார்கள். இதனை கேட்ட ஆச்சாரியார் அவ்விதம் போனது கடவுள் செயலென தேற்றி தாயாரை பார்த்து நெல்லை தின்ற காளையை பாதி தின்னும் போது அடித்து விரட்டினார். அதன் பலனாக
பாதி அரிசி மூட்டைகள் நமக்கு கிடைக்கவில்லை என தாயாருக்கு விளக்கினார். நீ கொஞ்சம் சாப்பிட வைத்ததன் காரணமாக இந்த மூட்டைகள் நமக்கு வந்து சேர்ந்தன என தாயாருக்கு விளக்கமளித்தார். தன் தாயார் காளையை அடித்த பாவத்திற்கும் மனைவி நாயை கொன்ற பாவத்திற்கும் தக்க பிராயச்சித்தம் விதித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு ஓலையிலே தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மகத்தான பாவங்களாக இருந்தாலும், அதாவது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் பெரிய பாவங்களாக இருந்தாலும் என்ற கருத்துடைய ஸ்லோகத்தின் முதல் வரியை எழுதினார். அது என்னவென்றால், ஞானா ஞான பிரத்யுத்தானம் பாபனா மகதாயி. பலமுறை சிந்தித்தும் இரண்டாவது வரி இவருக்கு சீக்கிரம் உதிக்கவில்லை. ஓலையை கூரையிலே சொருகிவிட்டு காவேரிக்கு சென்றார். அப்போது பகவானே ஹரதத்தர் ரூபத்திலே வீட்டுக்கு வந்து சொருகி வைத்திருந்த ஓலையை எடுத்து ஸ்லோகத்தை பூர்த்தி செய்துவிட்டு போனார். ஆச்சாரியா ஸ்நானம் அனுஷ்டானாதிகளை முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து சிவபூஜையும் செய்து போஜனத்துக்கு பிறகு ஸ்லோகத்தை பூர்த்தி செய்வதற்காக ஓலை சுருளை எடுத்தார். அதிலே ஏகாந்த நிஷ்கிருதி சம்போ சத்ரு தேவகி கீர்த்தனாத் என இரண்டாவது வரி எழுதப்பட்டு ஸ்லோகம் பூர்த்தியாகியிருந்தது. அதாவது ஏகாந்தத்திலிருந்து சிவநாமாவை உச்சரித்தாலே பிராயச்சித்தம் என அர்த்தம். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான பல விஷயங்கள் சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. முன்னோர்கள் பலமுறை இறைவனை தரிசனம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாமும் அவர்கள் வழியிலே நடந்து இறை தரிசனத்தை பெறுவதற்கும் பின்னாளிலே நம்முடைய மரணத்துக்கு பின் முக்தியை தேடுவதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு முயற்சித்தால் பிறவி பயன் அடையலாம். நன்றி, வணக்கம்.